உடம்பில் நோய் பாதிப்பு குறைந்து நோய் எதிர்ப்பாற்றல் பெற குலதெய்வ வழிபாடு அவசியம். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறந்த நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடியதாகும். அமாவாசை நாட்களில் முன்னோருக்கு செய்யக்கூடிய திதிகளை சரியாக செய்தாலே நோய் பாதிப்புகள் ஏற்படாது என ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனி மாத அமாவாசையில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு எப்படி நம்ம திதி கொடுக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் கட்டுப்படுத்துகின்றது. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசியில் பிறந்தவர்கள் லக்கினங்களில் பிறந்தவர்களும் நவ கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ராகு கேது தவிர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் என அனைத்து கிரகங்களும் மனிதனுடைய உடம்பின் பாகங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. எந்த கிரகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உடலின் பாகம் பாதிக்கப்படும். தலை இருதயம் சூரியனின் கட்டுப்பாட்டிலும், முகம் தொண்டை சந்திரனுடைய கட்டுப்பாட்டிலும், கைகள் தோள்கள் செவ்வாயின் கட்டுப்பாட்டிலும், மார்பு புதன் கட்டுப்பாட்டிலும், வயிறு உடல் தோல் பாகம் குருவின் ஆதிக்கத்திலும், அடிவயிற்று பிற பொறுப்புகளின் சுக்கிரன் கட்டுப்பாட்டிலும், அதே போல தொடை கால் பாதம் சனியின் ஆதிக்கத்தின் கீழ் வரும். ராகு கேதுகள் நிழல் கிரகம் என்பதால மனித உடலின் இடம் கொடுக்கப்படவில்லை. ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 6ஆம் இடம் குரு ரணருண சத்ருஸ்தானம். ஒருவருக்கு எப்படிப்பட்ட நோய் வரும், அந்த நோய் எதில் தீருமா, கடனாளி ஆகிவிடுமா என்று 6ஆம் இடத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் என்ன நோய் வரும் என்று பார்த்து அதற்கேற்ற பரிகாரம் செய்தால் நோய்களில் இருந்து குணப்படலாம். ஜாதகத்தில் 6ஆம் இடம் பாகாதிபதியுடன் எந்த ஒரு கிரகம் சேர்க்கை பெற்று இருந்தாலுமே அந்த கிரகத்திற்கு நோய் வரக்கூடும். ஒருவருடைய நோய் உடல் பாதிப்பு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நவகிரக வழிபாடு அவசியம். முக்கியமாக குரு சூரியனை வழிபட வேண்டும். உடல் கட்டமைப்பு மற்றும் எலும்பின் காரகர் சனி பகவான் ஆவார். அவர் எந்த நல்ல நிலையிலும் ஜாதகத்தில் இருந்தாலே நோய்கள் எட்டி பார்க்காது. மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் ரோகாதிபதியான புதனுக்குரிய மரகதத்துடன் நோய் தந்த கிரகத்திற்குரிய ரத்தினத்தையும் இணைந்து இடது கை மோதிர விரல் அணிய நோய் கட்டுப்பாட்டில் வரும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் ரோகாதிபதி சுக்கிரனுடன் வைரத்துடன் நோய் தந்த கிரகத்திற்குரிய ரத்தினத்தை இணைத்து இடது கை மோதிர விரலில் அணிய நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இப்படி இந்த கிரக மாற்றத்தால் நம்ம மோதிரங்களை அணியும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீரும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சனிக்குரிய நீலத்தை அவர்கள் வழிபடும் பொழுது அந்த ரத்தினத்தை மோதிரமாக இடது கையில் போடும்போது நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை தினத்தில் இது போல செய்து வருவது ரொம்பவும் நல்லது. அமாவாசை செய்யப்படும் முன்னோர் வழிபாட்டிற்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் அதிக பலன் தரக்கூடியதாகும். ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நாம் இது போல செய்வது இன்னும் சிறப்பு கூடிய ஒன்றாக இருக்குது. அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு உரிய நாள். பித்ருகளை வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு நாள். மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோர்களை ஆதரித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம்முடைய சந்தனிரும் வளமுடன் வாழ்வோம் என்பது உறுதி. முக்கியமாக அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மாகல்ய அமாவாசை தான் மிக முக்கியமான அமாவாசைகளாக சொல்லப்படுது. ஆனால் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு இணையான வழிபாடு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த ஆனி மாத அமாவாசையில் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் அமாவாசை நாட்களில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு அளித்த திதி பலன் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு உணவிடுவதும் நம்முடைய குல தெய்வத்தையும் வம்சத்தையும் வாழ செய்யும். அப்படி முடியாதவர்கள் அமாவாசை என்று மட்டுமாவது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும். அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களை நினைத்து செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே அவர்களை போய் சேரும் என்பது நம்பப்படுது. ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்வது ஆசையை பெறலாம். முன்னோர்களுக்குரிய காலத்தில் வணங்கினால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும்.
வருடத்தில் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அனைத்தையும் செய்யாவிட்டாலும் ஆடி மற்றும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இன்னும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். முன்னோர்களை வணங்கிவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கி பலனில்லை. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை போன்ற அந்தணர்களுக்கு உணவளித்து அவர்களுடைய வயிற்றை நிறைத்தால் கடவுளுடைய ஆசி, முன்னோர்களின் ஆசி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். மாலையில் நம்ம கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அமாவாசை நாட்களில் நாம் முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவது வழக்கமாக கொண்டிருப்போம். அமாவாசை நாட்களில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்திற்கு உணவிட்டு முன்னோர்களின் ஆசைகளை பெறுவோம். அதே போல தான் மாலையில் வாசலில் நாம் மாவிளை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்களை வைத்து அலங்கரித்து குலதெய்வத்தையும் நாம் பொங்கலிட்டு புடவை போன்றவற்றை நாம் தானமாக கொடுப்பது நல்லது. எவரேனும் சுமங்கலிகளுக்கு நாம் வழங்க வேண்டும். இவ்வாறு செய்தால் இதுவரை தடைப்பட்டிருந்த மாங்கல்ய காரியங்கள் விரைவில் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிக்கொண்டிருக்கும். அமாவாசை நாட்களில் ஏழைகள், இல்லாதோர் போன்றவற்றுக்கு நாம் உதவி செய்வது கர்ம வினைகள், தீய வினைகள் அனைத்தும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியம் சேரும் என சொல்லப்படுது. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் இது போல் செய்வதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. நம்முடைய முன்னோர்களை அருளை பெற வேண்டும் என்றால் அதற்கு உகந்த ஒரு மாதத்திற்கு நாம் வரக்கூடிய அமாவாசைகளில் வழிபடுவது சிறப்பு. அமாவாசை நாட்களில் இறைந்த முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது, படையலிடுவது, காகைக்கு சாதம் வைப்பது, அது மட்டும் இல்லாமல் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்குவது, தங்களால் இயன்ற அன்னதானங்கள் செய்வதன் மூலம் முன்னோர்களுடைய அருளை நம்மால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அருளை பெறுவதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு உரிய ஒரு நாளாக மட்டுமல்லாமல் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் அப்படிப்பட்ட நாட்களை நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்ய போகிறோம், அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தெரிந்து வழிபடுவது நல்லது. இயலாதவர்கள் தங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கேற்ற செய்வது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முன்னோர்களுக்கு நினைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னோர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. அன்றைய தினத்தில் நாம் எழுந்து குளித்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்று. ஆனி மாதம் முன்னோர்களை நாம் படையில் வைத்து வழிபடுவது கண்டிப்பான முறையில் ஏதாவது 3 காரியங்களை ஒன்றாக சேர்த்து ஒரு சமையல் செய்து படையலிட்டு வழிபட்டு செய்வது ரொம்பவும் நல்லது. மேலும் அதே காய்கறிகள் கலந்த சாதத்தை காகைக்கு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைக்கும். இதே போல தான் அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது. முன்னோர்களை நினைத்து குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒரு இனிப்பு தெய்வத்திற்காக நாம் பெற்று செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் நமக்கு இளநீர் கிடைக்கவில்லை என்றால் தேங்காய் எடுத்து நாம் உடைத்து அதனுடைய தண்ணீரை நாம் வைக்க வேண்டும். இப்படி வைத்து குலதெய்வத்திற்கு முன்பாக 5 அகல்விளக்குகளை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பு. ஓம் குலதெய்வமே வசி வசி என்னும் மந்திரத்தை நாம் 108 முறை உச்சரிக்க வேண்டும். இது போல செய்து வருவதன் மூலம் கட்டாயம் குலதெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைக்கும். மாலை 6 மணிக்குள் ராகு கால யமகண்ட நேரம் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நாட்களில் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நாம் வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது. ஒருவருடைய தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பான முறையில் அமாவாசை தோறும் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வதன் இவர்களின் அருளால் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.